ஹாஜிகள் 10ஆம் நாளில் முஸ்தலிஃபாவிலிருந்து கற்கள் பொறுக்குவது சுன்னத் என்பதாக உண்டு. அது எடுப்பது 7 கல்லா அதை விட கூடுதலா, ஃபஜ்ருக்கு முன்பா அல்லது ஃபஜ்ருக்கு பின்பா என்பதாக கேள்வி. இந்த கேள்விக்காண்டி விடை நாம் இப்னு மாஜாவுடைய ஹதீஸிலிருந்து கண்டுகொள்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க தான் அறிவிப்பாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாத்தல் அகபத்தி வஹுவ அலா நாகதிஹி உல்குத்துலி ஹசா. நபி அவர்கள் 10ஆம் நாள் காலையில் கதாத்தல் அகபத்தி, அதாவது ஃபஜ்ருக்கு அப்புறம் நபி அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், எனக்கு பொடிக்கற்கள் எடுத்து தாப்பா என்பதாக நபி அவர்கள் வேண்டுகோள் வைத்தார்கள். ஃபலகத்து லஹு சபஅ ஹஸயாத், நபி அவர்களுக்கு நான் 7 பொடிக்கற்களை எடுத்து கொடுத்தேன் என்பதாக அந்த ஹதீஸ் வருகின்றது. ஹதீஸினுடைய தரம் சஹி என்பதாக இருக்கின்றது. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய விடை என்னவென்றால், எடுப்பது 7 மட்டும்தான் சுன்னத்து, இங்கிருந்து எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ஃபஜ்ருக்கு அப்புறம் எடுக்க வேண்டும் என்பதாக நாம் காணுகின்றோம். இதே செய்திகளை கூடுதலாக நமக்கு ஃபிக்ஹினுடைய கிதாபில் பார்க்க முடியும். அல் ஹாவில் கபீர் அப்படிங்கிறதுல அவங்க சொல்லுவாங்க, லிமன் பாத் பி முஸ்தலிஃபத் ஐயாஹுத மின்ஹா சபா ஹஸயாத்தின் என்பதாக துருல் முக்தாரில் வந்திருக்கும். ஒஃபில் லுபாபி யுஸ்தஹப்பு ஐ யர்ஃபா மின் முஸ்தலிஃபத சபா ஹஸயாத்தின், அதாவது 7 கல் எடுப்பது தான் சுன்னத் என்பதாக சொல்லுவாங்க. 7 விட கூடுதல் எடுக்கலாம் என்றால் எடுப்பதற்கு அனுமதி உண்டு. தொடர்ந்து துருல் முக்தாரில் சொல்லுவாங்க, லாக்கின் காலல் கர்மானியு வஹாதா ஹிலாஃபு சுன்னா ஒலைச மதுஹபனா, 7 விட கூடுதலாக எடுப்பது என்றால் எடுப்பதற்கு அனுமதி உண்டு, ஆனால் இது நபியினுடைய சுன்னத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே நம்ம 7ஓடு மட்டும் நிறுத்தி கொள்ள வேண்டும். கூடுதலான மிச்சம் உள்ள கற்கள் நாம் இருக்கக்கூடிய அந்த டெண்டுகளுக்கு, அந்த கூடாரத்துக்கு அருகிலே எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் எரிவதற்காக வேண்டி. கூடுதலாக எடுத்தாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ராத்திரியில் எடுத்தாலும் தப்பு கிடையாது. ஆனாலும் அணுவாக நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றும் போது ஒரு சின்ன செயலுக்கும் பெரிய நன்மை கிடைத்துவிடும் என்பதற்காக வேண்டி நாம் இந்த சுன்னத்தை பேணிக்கொள்ள வேண்டும்.